நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தேவனுக்கு மகிமை. நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் திருநாமம் மகிமைப்படட்டும். நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் திருநாமத்தினால் உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மளை கடந்த நாளெல்லாம் பாதுகாத்தார். இந்த நாளிலும் உங்களை ஜோசுவா டிவியின் ஊழியங்களின் வழியாக சந்திக்கும்படி தேவன் கிருபை செஞ்சார். தேவனுடைய நாமத்துக்கு கொடான கோடி நன்றிகள். தேவனுடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் ஒரு நல்ல செய்தியோடு உங்கள் மத்தியில் தேவன் வர கிருபை செய்தார். இன்றைய நல்ல செய்தியாக நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் வசனம் 1வது வசனம். நீதிமொழிகள் அதிகாரம் 14 வசனம் 1. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். அன்பானவர்களே, இன்றைய நல்ல செய்தி பெண்களை பற்றியதான ஒரு நல்ல செய்தி. 2 பெண்களை பற்றி இந்த வசனத்தில் சொல்லப்படுது. ஒன்று புத்தியுள்ள பெண், இன்னொன்று புத்தி இல்லாத பெண். புத்தியுள்ள பெண் என்ன செய்கிறான்னா, தன்னோட வீட்டை கட்டி எழுப்பக்கூடிய பெண்ணாக இருக்கிறாள். புத்தி இல்லாத பெண் என்ன செய்கிறான்னா, நல்லா இருக்கிற வீட்டை கூட என்ன செய்கிறா, தன் கைகளினால் இடித்து அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுறான். அன்பானவர்களே, குணசாலியான ஸ்திரியும் நல்ல நற்குணம் உள்ள ஸ்திரியும் நற்குணம் இல்லாத ஒரு ஸ்திரி, இந்த 2 ஸ்திரிகளை பற்றி தான் பைபிள் என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத இன்னைக்கு நல்ல செய்தியில் பார்க்க போகிறோம். அன்பானவர்களே, அப்போ பாருங்கள், குடும்பத்தை கட்டுகிற பெண்ணாக இருக்கிறாள். புத்தியுள்ள பெண் குடும்பத்தை கட்டுகிறாள், புத்தி இல்லாத பெண் தன்னுடைய குடும்பத்தை கலைக்கிறாள். நல்லா இருக்கிற குடும்பத்தில் என்ன ஆகுது, கலகத்தை உண்டு பண்ணி அந்த குடும்பமே அழிஞ்சு போயிடுது. ஒரு பெண் ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த வீடு நல்ல நிலைமையில் இல்லாமல் இருந்தால் கூட இந்த பெண் போனதிலிருந்து அந்த வீட்டை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுன்ற அந்த சிந்தனையோட, அந்த நல்ல எண்ணத்தோட என்ன செய்கிறாங்கன்னா, அந்த குடும்பத்தாரோடு சேர்ந்து மாமனார் மாமியார் அங்கே இருக்கிற மற்றும் அவங்க பிள்ளைங்க கணவரோடு கூட சேர்ந்து நின்று அந்த குடும்பத்தாரோடு நின்று அந்த குடும்பத்துடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டு அந்த குடும்பத்தை ஒரு பெண் கட்டி எழுப்ப முடியும். அதே நேரத்தில் நல்ல வசதி வாய்ப்போட நல்லா இருக்கிறதுக்கு வீடு சொத்து பத்தோடு இருந்தால் கூட ஒரு பெண் அந்த வீட்டுக்கு போனான்னா அந்த குடும்பத்தை ஒன்றுமே இல்லாமல் பண்ணி நடுத்தருவுக்கு கொண்டாந்து விட்டுருவாங்க இல்லையா? இந்த மாதிரி 2 விதமான பெண்கள் இருக்கிறாங்க நம்மக்கிட்ட. அப்போ பாருங்கள் அன்பானவர்களே, அதை தான் நீதிமொழி 14 முதல் வசனம் சொல்லுது. புத்தியுள்ள பெண் தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத பெண் என்ன செய்கிறான்னா, கட்டி இருக்கிற வீட்டை இடித்து தரமட்டமாக்கி போட்டுடுறான். அன்பானவர்களே, அப்போ ஆண்டவருடைய புத்தகத்தில் இவ்விதம் சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? ஏன்னா குடும்பத்தை கலைக்கிற பெண்களும் இருக்கிறாங்க, குடும்பத்தை கட்டி எழுப்புகிற பெண்ணும் இருக்காங்க. இதில் அமைதியும் சகிப்புத்தன்மையும் உள்ள பெண் என்ன செய்வாங்கன்னா, குடும்பத்தை கட்டி எழுப்புகிற பெண்ணாக இருக்கிறாங்க. கோபமும் சண்டையும் உள்ள பெண் என்ன செய்கிறாங்கன்னா, நல்லா இருக்கிற வீட்டை அழிக்கிற பெண்ணாக இருக்கிறாங்க. அன்பானவர்களே, அப்போது ஒரு பெண் நினச்சா, அதனால தான் ஒரு சொல்மொழி உலக மனிதர்களே சொல்வதுண்டு, ஒரு பெண் நினச்சா என்ன ஆகுது, ஒரு குடும்பத்தை வாழ வைக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும், ஆக்கவும் அழிக்கவும் ஒரு பெண்ணால் முடியும்னு இல்லையா உலக மனிதர்களே சொல்லுறாங்க. அப்போது இதான் அதனால ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து தான் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இந்த நீதிமொழிகள் 14 முதல் வசனம் பார்த்திங்கன்னா அதில் தான் சொல்லப்படுது. ஒரு பெண்ணு நினச்சா ஒரு குடும்பத்தை என்ன செய்கிறா, அழிக்கவும் செய்கிறா. ஒரு பெண்ணு நினச்சா
அழிஞ்சு போய் இருக்கிற குடும்பத்தை கட்டி எழுப்பவும் செய்கிறான். அன்பானவர்களே, பார்த்தீங்களா? அப்போ பெண்களை கவனிங்க, ஸ்திரீகள் கவனிக்கணும். அப்போ இந்த காரியங்கள் நம்ம எப்படிப்பட்ட பெண்களாக இருக்கிறோம், நம்மளுடைய சுபாவங்கள் எப்படி இருக்குது, புத்தியுள்ள ஸ்திரீ புத்தி இல்லாத ஸ்திரீன்னு பைபிள் பேசுது. நற்குண ஸ்திரீ நற்குணம் இல்லாத ஸ்திரீ அப்படின்னும் பைபிள் பேசுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஞானமான பேச்சு தயையுள்ள போதகம். அதாவது பேச்சில் ஒரு அர்த்தம் இருக்கிற பேச்சு. நீதிமொழிகள் 31, நீதிமொழிகள் அதிகாரம் 31 வசனம் 26. தேவனுக்கு மகிமை. தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. இது புத்தியுள்ள பெண்ணுடைய பேச்சு. அந்த பெண்ணுடைய பேச்சு எப்படின்னா, அந்த பெண்ணோட பேச்சில் ஒரு அர்த்தம் இருக்கும். குடும்பத்தை கட்டி எழுப்புறதுக்கான நல்ல சொற்கள் இருக்கும். கோபம் ஊட்டாத சொற்கள், அமைதியான சாந்தமான சொற்கள் இருக்கும். ஆனால் இன்னொரு பெண், புத்தி இல்லாத பெண் என்ன செய்கிறாங்கன்னா, இச்சக பேச்சும் என்னது, அவங்களுடைய வாய் ஒரு படுகுழி, வாயாடி அடங்காதவள்னு சொல்லப்படுது. பாருங்கள், நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம் பார்ப்போம். நீதிமொழிகள் அதிகாரம் 2 வசனம் 17 பாருங்கள். இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கும் தப்புவிக்கப்படுவார். அதாவது இச்சகமான வார்த்தைகளை பேசுகிறது. பார்த்திங்கன்னா இச்சகமான பேச்சுக்களும் வாயாடி அடங்காத வாயாடியாக இருக்கிற ஒரு பெண். வசனம் 7, 7ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் அதிகாரம் 7 வசனம் 11 பாருங்கள். அதிகாரம் 7 வசனம் 11. அவள் வாயாடியும் அடங்காதவளும் ஆனவள், அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை. பாருங்கள், அவள் வாயாடியும் அடங்காதவளும் ஆனவள். வசனம் எப்படி சொல்லு பாருங்கள். அப்போது ஒரு புத்தியுள்ள ஸ்திரியை பற்றி, அந்த நற்குணம், அமைதி, சாந்தம், சகிப்புத்தன்மையோடு உள்ள பெண்ணை பற்றியும் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. சண்டைக்காரியான பெண்ணை பற்றியும் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. வாயாடி அடங்காத பெண் பாருங்கள். அவள் வாயாடியும் அடங்காதவளுமானவள், அவள் கால்கள் வீட்டில் தரிக்கிறதில்லை. ஆமாம், வீட்டை விட்டு வெளியே போய் வீட்லேயும் சண்டையை இழுத்து, தெருவில் போய் தெருவுலேயும் சண்டையை இழுத்து, எங்கே பார்த்தாலும் ஒரே சண்டை, எங்கேயும் ஒரே கலவரம் தான். ஆமாம், அந்த பெண்ணு எங்கே நிற்கிறாளோ அங்கே என்ன தான் நடக்கும்? சண்டை தான் நடக்கும். சமாதானம், அமைதி, சிரிப்பு இதெல்லாம் இருக்காது. ஏன்னா கலகத்தின் பெண்ணு. அப்படிப்பட்ட பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா, சண்டைக்காரியான பெண்ணாக இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, வீட்டுக்கு கால்கள் வீட்டில் இருக்காதான். வாயாடி அடங்காதவள், வாயாடி இல்லையா, வாயாடி. பாருங்கள், பொல்லாத பேச்சுகள், சண்டை, ஒருத்தங்களுக்கு கோபம் மூட்டுற அளவுக்கு பேசுகிறது. கணவன்கிட்ட பேசும்போது கணவன்கிட்ட பேசும்போதே அந்த சொல்லப்படும் வார்த்தை, சொல்கிற விதம், அந்த கணவனை கோபம் மூட்டி குடும்பத்தில் சண்டையை இழுத்து, அவன் சும்மா இருந்தால் கூட இந்த பெண்ணோட பேச்சு என்ன ஆகுது, அவனை கோபப்படுத்தி சண்டைக்கு இழுத்து, கணவனோட சண்டை, மாமன் மாமியாரோட சண்டை, குடும்பத்தில் சண்டை, தெருவுக்கு வந்தால் தெருவுலேயும் சண்டை. அன்பானவர்களே பாருங்கள், இப்படியும் பெண்கள் இருக்கிறாங்க. அடுத்து இப்போ நம்ம 2 பெண்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஞானமுள்ள புத்தியுள்ள நல்ல குணமான பெண் என்ன செய்கிறாங்கன்னா, நல்ல பேச்சு, நல்ல அமைதியான பேச்சு, சாந்தமான குணம், சிரித்த முகம், எப்பவும் ஒரு அமைதி, அந்த அடக்கத்தோட தன்னடக்கத்தோடு இருந்து ஒரு பெண் இருக்கிறாங்க. இவங்க நற்குணசாலி. சரியா? இன்னொரு பெண் எப்படி இருக்காங்க, வாயாடியாக அடங்காதவளா, வீட்லேயும் சண்டை வெளியிலையும் சண்டை. இது புத்தி இல்லாத பெண். பாருங்கள், அடுத்து நம்ம வசனம் பார்ப்போம். நீதிமொழிகள் 7ல் 27வது வசனம். சோத்ரா, கர்த்தருக்கு மகிமை. அதாவது வசனம் சுறுசுறுப்பான பெண். அதாவது இதில் சொல்லப்பட்டிருக்கோம், நீதிமொழிகள் 31, நீதிமொழிகள், கர்த்தருக்கு மகிமை, சுறுசுறுப்புள்ள பெண். நீதிமொழிகள் 31.
பாருங்கள் 15வது வசனம் பாருங்கள். இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படியளக்கிறாள். இருட்டோடு எழுந்து பார்த்தீங்களா, அதிகாலையில் எழுகிறது, அதிகாலையில் எழுகிற சுறுசுறுப்பான பெண் இல்லையா? ஆமாம், ஒரு பெண்ணை எப்படி எழணுமா? ஆண்டவருடைய புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இருட்டோடு எழணுமா. அதிகாலை இருட்டோடு எழுந்து அந்த வீட்டு காரியங்கள் எல்லாம் செஞ்சு முடிக்கணுமா. அந்த வீட்டு காரியங்களை வீட்டை சுத்தப்படுத்துறது, வேலைக்கு போகிற கணவனை வேலைக்கு அனுப்பி வைக்கிறது, மாமனார் மாமியாருக்கு என்ன செய்யணுமோ அதை செய்கிறது, காலையில் எழுந்த உடனே அந்த வீட்டு காரியங்கள் சமையல் செய்கிறது. இந்த மாதிரி தன் வீட்டு காரியம் காலையில் இருட்டோடு எழுந்து அந்த குடும்பத்தை என்ன செய்கிறான்னா சுறுசுறுப்பாய், அதாவது ஒரு தேனி போல். சுறுசுறுப்புன்னு சொன்னாலே நமக்கு எறும்பு தேனி இதுதான் ஞாபகத்துக்கு வரும். எறும்பை போல் தேனியை போல் ஒரு சுறுசுறுப்பு. காலையில் இருட்டோட, அந்த அதிகாலை இருட்டோடு எழுந்து அந்த பெண் தன்னோட வீட்டு வேலைகளை செய்யும்போது அந்த பெண் என்ன செய்கிறான்னா தன்னோட குடும்பத்தை கட்டி எழுப்புகிற பெண்ணாக இருக்கிறாள். அல்லேலூயா. அப்போ இன்னொரு பெண் இருக்கிறா. இவங்க அந்த பெண் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்திக்கிறதே 8 மணி 9 மணி காலையில் இப்படி எந்திக்கிறது. ஆமாம், இந்த பெண்ணை என்ன செய்வாங்கன்னா குடும்பத்தை கட்டி எழுப்ப மாட்டாங்க, கட்டி எழுப்ப முடியாது. இந்த பெண்கிட்ட அந்த கட்டி எழுப்பும் திறன் கிடையாது, அந்த குணம் கிடையாது இந்த பெண்கிட்ட. அன்பானவர்களே, அதனால தான் ஆண்டவருடைய புத்தகம் நீதிமொழி 31 சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அதிகாலை இருட்டோடு பாருங்கள் 15வது இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து. பாருங்கள், காலையிலே சூரிய உதயத்துக்கு முன்னாடியே அந்த பெண் எழுந்து தன்னோட வீட்டு வேலைகளெல்லாம் அருமையாக செய்கிறா, அமைதியாக செய்கிறா. அன்பானவர்களே பாருங்கள். அப்போது இன்னொரு பெண் எப்படி இருக்கிறாங்கன்னா வீட்டை பராமரிக்க மாட்டாங்க. அப்போ இந்த பெண் என்ன செய்கிறாங்கன்னா வீட்டை பராமரிக்கிற, காலையிலே எழுந்திரிச்சு வீட்டை சுத்தப்படுத்தி குளிச்சுட்டு சாப்பாடெல்லாம் உண்டாக்கி தன்னுடைய வீட்டு வேலைகள் எல்லாம் கவனமாக இருந்து எல்லாருக்கும் பிள்ளைகளுக்கு தேவையானது, கணவருக்கு தேவையானது, மாமன் மாமியாருக்கு தேவையானது எல்லோரையும் மதித்து நடந்து அந்த வீட்டு காரியங்களை அதிகாலை இருட்டோடு எழுந்து இந்த கவனமாக தன்னுடைய வேலைகளை இந்த பெண் செய்கிறான். ஆனால் இன்னொரு பெண் என்ன செய்கிறான்னா அவள் எந்திக்கிறதே 8 மணி 9 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு அங்கே எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறித்தனமாக போட்ட பாத்திரங்கள் போட்ட இடத்துல தான் கிடக்கும், போட்ட அழுக்கு துணிமணி அது ஒரு வாரமாக அங்கே அப்படியே தான் கிடக்கும், வீடு பெருக்கிறதே கிடையாது. இப்படி இருக்கிற பெண்களும் இருக்கிறாங்க. இப்படி இந்த மாதிரி இருக்கிற பெண்ணு இருக்கிற இடத்துல குடும்பத்தில் என்ன இருக்கான்னா ஒரு சுறுசுறுப்பு தன்மை, ஒரு புத்துணர்ச்சி இருக்காது. அந்த குடும்பம் கட்டி எழுப்பப்படாது. அந்த குடும்பத்தில் எப்பவும் ஒரு சோம்பேறித்தனம் தான் இருக்கும். அந்த குடும்பம் ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி வராது. ஆண்டவருடைய புத்தகம் அதனால தான் சொல்லுது, ஒரு பெண் புத்தியுள்ள பெண் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீ வீட்டை இடிக்கிறாள். இந்த ரெண்டு காரியம்தான் ஒரு பெண் செய்யணும். ஒன்று அந்த பெண் வீட்டை கட்டுகிறவளாக இருப்பாள், இல்லை நல்லா இருக்கிற வீட்டை இடித்து அழிக்கிறவளாக இருப்பாள். இந்த ரெண்டில் ஒரு கேரக்டராக தான் ஒரு பெண் என்ன செய்வாங்க இருப்பாங்க. அன்பானவர்களே பாருங்கள், ஏன்னா அவங்களுடைய கால் என்ன செய்யாதான் வீட்டில் நிற்காதான். அவங்களுடைய கால் வீட்டில் தரிக்காமல் என்ன செய்யுது, பக்கத்து எல்லா இடத்துலையும் சுற்றிக்கிட்டே இருக்கிறது தான். ஆமாம், வீட்டில் உட்காந்து நம்ம வீட்டில் என்ன வேலை இருக்குது, நம்ம என்ன செய்யணும், இன்றைக்கி என்னென்ன வேலைகளை கவனிக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு கவனமுடன் தன்னோட குடும்பத்து வேலையை செய்கிறதுல அக்கறை இருக்காது. ஆமாம், பக்கத்து வீட்டுக்காரர் என்ன செய்கிறா, பக்கத்து வீட்டில் என்ன நடந்துச்சு, பக்கத்து வீட்டுக்காரன் என்ன செஞ்சான், அவன் வேலைக்கு போயிட்டானா இல்லையா, இல்லையா? அங்கே சின்ன சண்டை தான், என்ன சண்டை பார்த்தீங்களா? ஆனால் இதிலலாம் அக்கறை காட்டாமல் தான் குடும்பம் என்ன, நம்ம குடும்பம் என்ன, நம்ம குடும்பத்துக்கு என்ன தேவை, அதை நம்ம செய்கிறோமா அப்படின்றத கவனித்து பார்த்தா தான் அந்த பெண் குடும்பத்தை கட்ட முடியும். பக்கத்து வீட்டில் என்ன பிரச்சனை, எதிர்த்த வீட்டில் என்னது, தெருவில் என்ன நடக்கு, இதையே பார்த்துக்கிட்டு இருந்தால் இந்த குடும்பத்தை என்ன செய்ய முடியாது, கவனிக்க முடியாது. இந்த குடும்பம் குப்பையாக இருக்கும். வீட்டை பெருக்கிறது, துணி துவைக்கிறது, பாத்திரம் தைக்கிறது, காலையிலே எந்திரிச்சு
சமையல் செய்கிறது, இந்த காரியம்லாம் என்ன இல்லை. ஆமாம், தன்னோட வீட்டுக்குள்ளே என்ன நடக்குன்னு பார்க்க போகிறதே கிடையாது. ஆமாம், அடுத்த வீட்டில் கிடக்கிற குப்பையை தான் போய் பார்க்குறது, தான் வீட்டில் இருக்கிற குப்பையை பார்க்குறது கிடையாது. அன்பானவர்களே, அப்போ பார்த்தீங்களா 2 விதமான பெண். ஒரு பெண் சுறுசுறுப்பாக காலையிலே இருட்டோடு எந்திக்கிறாங்க, வீட்டை சுத்தமாக்குறாங்க, என்னென்ன கடமைகள் என்னென்ன வேலைகள் அன்றைக்கி இருக்குதோ அத்தனை வேலைகளையும் அருமையாக அமைதியாக சாந்தமாக சிரித்த முகத்தோடு செய்கிறாங்க. ஆனால் இன்னொரு பெண் என்ன செய்கிறா, கோபம் மூட்டி சண்டை இழுக்கிறவளாக இருக்கா. வீட்டுக்குள்ளே சண்டை, வெளியே சண்டை, வீட்டுக்குள்ளே துணி துவைக்கிறதில்ல, வீட்டை பெருக்கிறதில்ல, பாத்திரம் தேய்க்கிறதில்ல, செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறதில்ல. பக்கத்து வீட்டில் போய் பேசுகிறது, எதிர்த்த வீட்டில் போய் பேசுகிறது, தெருவில் போய் நின்றுக்கிட்டு அங்கே போகிற வர ஆள்கிட்ட பேசுகிறது. இதுதான் இப்படியும் பெண்கள். அன்பானவர்களே, அப்போது பார்த்தீங்களா, ஆண்டோடைய புத்தகம் அழகாக சொல்லுது பாருங்கள். நீதிமொழிகள் 31:11-12 வசனம். அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையே அல்ல நன்மையையே செய்கிறாள். புத்தியுள்ள பெண். அன்பானவர்களே, அருமையான வசனம் பாருங்கள். ஒரு நல்ல பெண், குணஸ்திரி, நல்ல குணமுள்ள பெண்ணு எப்படி இருக்கிறாங்கன்னா பாருங்கள். அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையே அல்ல நன்மையை மட்டுமே செய்கிறாள். பாருங்கள், ஒரு நல்ல குடும்ப பெண் தன்னுடைய கணவனுக்கு என்ன செய்வானா, நல்லதை மட்டும்தான் செய்வாள். நல்ல குணமுள்ள பெண் தன்னுடைய கணவனுக்கு நல்லதை மட்டும்தான் செய்வாள். கணவன்கிட்ட குறைகள் இருந்தாலும் அதை என்ன செய்ய மாட்டா, பக்கத்து வீட்டில் போய் சொல்லுது, எதிர் வீட்டில் சொல்லுது, இந்த மாதிரியெல்லாம் சொல்லி தன்னோட குடும்பத்துக்கு ஒரு இலக்கையும், தன்னுடைய கணவனுக்கு இருக்கிற ஒரு நல்ல இவனுக்கு ஒரு கெட்ட பேரை கொண்டு வரணுன்ற சிந்தனையோடையும் செயல்பட மாட்டான். அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவளை சுற்றி நடக்கிற காரியங்களெல்லாம் சகித்து கொண்டு அவள் எந்த சூழ்நிலையிலையும் என்ன செய்கிறா அப்படின்னா, தன்னுடைய கணவனுக்கு நற்பெயரையே வாங்கி கொடுக்கிறாள், நல்லதை மட்டுமே செய்கிறாள். தன்னோட கணவனை பற்றி வெளியே அவள் பேச மாட்டாள், தன்னோட புருஷனை பற்றி என்ன செய்ய மாட்டா, வெளியே பேச மாட்டான். அந்த பெண் என்ன செய்கிறான்னா, உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் அவள் செய்கிறது என்னென்னா, அவளுடைய கணவனுக்கு நல்லதை மட்டுமே செய்கிறாள். கொஞ்சம் கூட தீமையை நினைக்கவும் மாட்டா, தீமையை செய்யவும் மாட்டா. இதுதான் நல்ல குணமுள்ள பெண். கணவன்கிட்ட கோவப்படுற மாதிரி பேச மாட்டா, கணவனை சண்டைக்கு இழுக்க மாட்டா, பொல்லாப்பான வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகளை பேச மாட்டா, மரியாதை இல்லாமல் பேச மாட்டா. கணவனுக்கு மதிப்பு கொடுத்து கணவனுடைய நற்பெயர் வரும்படியாக நடந்துப்பா. இப்படி நடக்கிற பெண்ணு அந்த கணவனுடைய இருதயம் என்ன செய்யுமானா, கணவனுடைய இருதயம் அந்த பெண்ணை நம்புமா. ஏன்னா கணவன்கிட்ட பெண்ணு எப்படி நடக்கிறாளோ அதை வச்சு தான் அந்த கணவனுடைய இருதயம் அந்த பெண்ணை நம்பும். யார் என்ன சொன்னாலும் சரி, ஆனால் இவன் என்ன செய்ய மாட்டான், தான் மனைவிகிட்ட கோவப்பட மாட்டான். ஏன்னா தான் மனைவி எப்படி தன்னை நல்லா பார்த்துக்கொள்கிறான். தான் மனைவி தன்னை நல்லா பார்த்து கொள்ளும்போது அவளை பற்றி யார் என்ன சொன்னாலும் இவனுக்கு என்ன வராது, சந்தேகமோ எரிச்சலோ கோபமோ சண்டையோ இவன் மனைவிக்கிட்ட சண்டை போட மாட்டான். ஏன்னா அவனுடைய இருதயம் அவளை நம்பும். ஆமென், அல்லேலூயா. அன்பானவர்களே, பார்த்தீங்களா, அப்போது தன்னுடைய நாயகனை விடாமல் பிடித்து கொள்கிற பெண், தன்னுடைய கணவனை பிடித்து கொள்கிற பெண், தன்னுடைய உடன்படிக்கையை மறக்காத பெண். பார்த்திங்கன்னா திருமணம் செய்யும்போது இல்லையா ஒரு உடன்படிக்கை இருக்கும். ஆமாம், வாழ்க்கையில் கஷ்டமானாலும் நஷ்டமானாலும் நான் உங்கள் கூட வருவேன் அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகள் சொல்லி தான் திருமணங்களை நடத்தி வைப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன நடக்குது, அந்த வார்த்தை அந்த உடன்படிக்கையெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது. அவ்வளவுதான். அந்த உடன்படிக்கையெல்லாம் ஒரு 5 நாள் இருந்தாலே பெரிய விஷயந்தான். அன்பானவர்களே, அப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மறந்துட்டு என்ன ஆகுது, அடுத்து சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் வருது. அப்போது இந்த நல்ல குணசாலியான பெண்ணை புருஷனும் பாராட்டுனா, பிள்ளைங்களும் பாராட்டுது. பாருங்கள், வசனம் 31ஆம் அதிகாரத்தில் 28 பாருங்கள், 28. அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள், அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேக பெண்கள் குணசாலிகளாக இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லோருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை
புகழுகிறான். அநேக குணஸ்திரியான பெண்கள் இருக்கலாம், ஆனால் அவங்க எல்லாரையும் விட நீ தான் நம்பர் 1. நீ தான் நம்பர் 1. நான் பார்த்த அளவில் குணசாலியான பெண்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த குணம் அவங்களெல்லாம் தாண்டிய நல்ல செயல் உங்ககிட்ட இருக்குது, அவங்கள தாண்டிய நல்ல குணம் உங்ககிட்ட இருக்குது. உன் குணம் தங்கம் மாதிரிமா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், தன்னோட மனைவியை பாராட்டி பேசுகிறான். பிள்ளைங்களும் என்ன செய்யுது, பிள்ளைங்களும் அந்த தாயை பாராட்டுது. கணவன்கிட்ட இருந்தும் பாராட்டு, பெற்ற பிள்ளைங்கக்கிட்ட இருந்தும் பாராட்டு வருது அந்த பெண்ணுக்கு இல்லையா? அப்போ பாருங்கள் அன்பாங்களே, இதுதான் நல்ல குணசாலியான பெண். நல்ல குணம் இல்லாத பெண்கிட்ட இருந்து என்ன செய்கிறதில்ல, பிள்ளைய வளர்க்க தெரியாமல் வளர்த்து, பொறுப்பு இல்லாமல் வளர்த்து என்ன ஏற்படுது, பிள்ளைகளுடைய வளர்ப்பில் பொறுப்பு அக்கறை காட்ட மாட்டாங்க. பிள்ளைங்க என்ன செய்யுது என்ன எது பிள்ளைங்க மேலே அக்கறை காட்ட மாட்டாங்க. புருஷன்கிட்ட இருந்து ஒரு பாராட்டை பெற முடியாது அவங்க. ஏன்னா இவங்ககிட்டே எப்பவும் சண்டை தானே, எதுக்கு எடுத்தாலும் கோபம், எதுக்கு எடுத்தாலும் சண்டை, முகத்தில் சிரிப்பே இல்லாமல் ஒரு அமைதி, சாந்தம், சகிப்புத்தன்மை, ஒரு புன்னகை தான் பெண்களுக்கு அழகாக இருக்குது அன்பானவர்களே. அப்போது குணசாலியான ஸ்திரியாக என்ன செய்யணும், வீட்டில் வாழணுன்றத பைபிள் சொல்லுது. பாருங்கள், குணசாலியான ஸ்திரியின் மதிப்பு எப்படிப்பட்டதுன்னா முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. நீதிமொழி 31:10 குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார், அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. நல்ல குணமுள்ள பெண் தான் முத்துக்களை விட அவளுடைய மதிப்பு உயர்ந்ததான். குணம் உயர்ந்தது, புரியுதா? செல்வங்கள் உயர்ந்தது கிடையாது. நல்ல செல்வங்கள் உள்ள பெண்ணு மதிக்கப்படுவானா பைபிள் சொல்லுது? கிடையாது. நல்ல குணசாலியான ஸ்திரீ முத்துக்களை விட விலையேற பெற்றவள். அப்போ குணம்தான் குடும்பத்தை கட்டி எழுப்புறதும் நல்ல குணம்தான். குடும்பத்தை இடித்து போடுறதும் கெட்ட குணம். நல்ல குணம் குடும்பத்தை கட்டி எழுப்புது, கெட்ட குணம் குடும்பத்தை இடித்து அழுக்கி தரமட்டமாக்கி போட்டுருது அன்பானவர்களே. அப்போ ஒரு நல்ல குணம் இல்லைன்னா என்ன, மதிப்பு இருக்காது அந்த பெண்ணுக்கு, சொற்ப மதிப்பு கூட இருக்காது, யாருமே மதிக்க மாட்டாங்க. ஏன்னா எப்போவுமே சண்டைக்காரியாக இருந்தால் ஏற்ற வீட்டில் சண்டை, பக்கத்து கிழக்குடி சண்டை, மேற்குடி சண்டை, தெருவில் சண்டை, கணவன்கிட்ட சண்டை, மாமியார்கிட்ட சண்டை, பெற்ற பிள்ளைங்கக்கிட்ட சண்டை, சொற்ப மதிப்பு கூட இருக்காது அந்த பெண்ணுக்கு. அப்போ நல்ல குணமுள்ள ஸ்திரீ தான் சாந்தம், சகிப்புத்தன்மை, அமைதியோட குடும்பத்தை கட்டி எழுப்புகிற பெண்ணு தான் எப்படிப்பட்ட பெண், முத்துக்களை விட விலையேற பெற்ற பெண். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, நீதிமொழி 14 சொன்ன மாதிரி புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டி எழுப்புகிறார், புத்தி இல்லாத ஸ்திரீ கட்டி இருக்கிற வீட்டை இடித்து ஒன்றுமில்லாமல் பண்ணுகிறார். அன்பானவர்களே, இதில் நாம் எந்த மாதிரி குணமுள்ள பெண்ணாக இருக்கோன்றத நீங்கள் தான் நிதானிச்சிக்கணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிறைவு ஜெபத்தை ஏறெடுப்போமா? கேட்கப்பட்ட வார்த்தைகளின்படியே புத்தியுள்ள ஸ்திரியாக இருந்து நீங்கள் உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா அப்படிப்பட்ட பெண்ணை தான் பாக்கியவதின்னு பைபிள் சொல்லுது. அதனால் நல்ல குணங்கள் தான் நமக்கு அழகு. தேவனுக்கே மகிமை. வானத்தையும் பூமியை உண்டாக்கின எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், எங்கள் நித்திய பிதா, சமாதான பிரபு, என் தேவனாகிய கர்த்தாவே, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரியோ கட்டி இருக்கிற வீட்டை இடித்து போடுகிறாள் என்ற வார்த்தையின்படியே கர்த்தாவே அப்பா, புத்தியுள்ள ஸ்திரீகளாய் வாழுங்கள் என்று நீர் உரைத்த வார்த்தைகளை இன்று நினைவு கூர்ந்து கர்த்தாவே, இதோ கர்த்தாவே இருதயங்களில் விதைத்து இருக்கிறேன். விதைக்கப்பட்ட விதைகள் அப்பா ஜீவ விருட்சமாய் முளைக்கட்டும் ராஜா. இந்த நல்ல செய்தியை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை வாழ்த்துகிறேன் அப்பா. இந்த வாழ்த்துக்களும் இந்த ஆசீர்வாதங்களும் இயேசுவின் நாமத்தினால் இவர்களுடைய இருதயங்களில் தங்கட்டும் அப்பா. சாந்தமும் அமைதலும் குணமாக கர்த்தாவே, சகிப்பு தன்மையுள்ள குணமாக, சுறுசுறுப்புள்ள பெண்ணாக குடும்பத்தை எடுத்து செல்ல என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு ஸ்திரீகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வேத வசனங்கள் அவர்களோடு கூட பேசட்டும். இந்த வேத வசனங்கள் அவர்களுடைய இருதயத்தில் இருந்து ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேனப்பா. குடும்பத்தில் சஞ்சலம், மனக்கசப்பு, வேதனை, பிரிவினை, துக்கம், சண்டைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும் அப்பா. சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை ஏறெடுக்கிறேன் என் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி. கர்த்தர் செய்த சகல
உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை.